மாணவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதே நாட்களிலே இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள். எங்களுடைய புத்தகம் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி டிவிடிக்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, அல்லது நம் முன்பாக வைக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவனுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறீர்களா, ஆண்டுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறீர்களா என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அவரை நாடி தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாக கொடுக்கிற முதல் அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இந்த உள்ளங்கையில் 5 விரல்கள் இணைகிற ஒன்று சேருகிற இடம்தான் இந்த உள்ளங்கை. அப்படியெல்லாம் ஆண்டவர் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதனுடைய முதலாவது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்துகிறார். 5 விதமான ஊழியங்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் சொல்கிற முதல் அனுபவம் என்ன? இந்த 5 விரல்கள் எப்படி இணைகிற இடம் இந்த உள்ளங்கையா இருக்கிறதோ, அதே போல இந்த 5 விதமான ஊழியங்கள் இணைந்து இருக்கிற சபை, அங்கே உன்னை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை இன்னொரு விதத்தில் சொல்லுவோமானால், நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய வார்த்தைக்குள் வளர்ந்து வருகும்படி இந்த 5 விதமான ஊழியங்களும் செயல்பாடுகளும் அந்த சபையில் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தமாக்கி இருக்கிற சபை. 5 விரலும் இணைந்திருப்பது போல 5 விதமான ஊழியங்களும் செயல்படக்கூடிய ஒரு ஊழியம், ஒரு சபை, அதில் உன்னை அங்கமாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இருக்கிற அந்த சபையிலே இந்த 5 விதமான ஊழியங்கள் செயலாற்றுகிறதா என்பதை குறித்து தெளிவோடு இருங்கள். அது மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக, உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை கையை நீட்டுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் எல்லாரும் இப்படி தான் நீட்டுவோம், யாரும் இப்படி நீட்ட மாட்டோம். அப்படியானால் இப்போ என்ன கவனிங்கள், இந்த வாட்ச் நான் கையில் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் உன்னை என் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லலை, உள்ளங்கைகளில் என்று சொல்கிறார். அப்படியானால் இப்போ யோசிங்க, என்னுடைய வாட்ச் உள்ளங்கையில் இருக்கிறது, உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள் உணர்வு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, நீ பேசுறதெல்லாம் சரிதான், உள்ளங்கையில் பொருள் இருக்கு, அது கீழே விழுந்துடாம. அப்படியானால் உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது என்னுடைய கவனம் உள்ளங்கையில் இருக்கிற அந்த பொருள் மேலே இருக்கிறது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், உன் காரியங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், உன் தேவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், உன் பிரச்சனைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சக்திகளையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம், அதற்காகவே என்னுடைய உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருப்பின் பிரதானமான நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கவனம் உங்கள் மீது எப்போதும் இருக்கிறது. கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்ல வேண்டாம், என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய காரியங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை தீய சக்திகள், எதிர் சக்திகள்
உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இன்னும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்திலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, அதுக்காகவே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை எப்போதும் நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் திராட்சை தோட்டத்துக்கு இதுவரை செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். என் திராட்சை தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டம் என்றால் 7வது வசனத்திலே சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட ஜனமாகிய நாம் தான் அவருடைய திராட்சை தோட்டம். இதுவரைக்கு விதை விதைத்திருக்கிறேன், பண்படுத்தியிருக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன், களை பறிச்சிருக்கிறேன், மருந்து அடிச்சிருக்கிறேன், பயிர் பாதுகாப்பு செய்திருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் செய்த நான் இனி இதுவரை செய்யாத எந்த வேலையை என் பிள்ளைக்கு செய்யலாம், என் மகனுக்கு செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் மேல் கவனமாக இருக்கிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். முர்தெக்காய்க்கு விரோதமாய் தூக்குமரம் செய்யப்பட்டது. முர்தெக்காய்க்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும். தூக்குமரத்திலே தூக்கி போடும்படியாக காலையிலே ராஜாவிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு ராத்திரி ஆண்டவர் தூக்கத்தை வரவிடவில்லை. என்ன ஆச்சரியமாய் அந்த காரியத்திலே மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள், பொல்லாங்கன், பொறாமைக்காரன், எதிர் சக்திகள் வேதனையான அனுபவங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், உங்களை நடத்துகிறவர் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்வோம். அதை தான் முதல் 2வது அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். உள்ளங்கையிலே வரையப்பட்ட பொருள் மேலே கர்த்தரின் கவனம் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்து நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை சொல்வது என்ன என்று சொல்லி நான் பார்ப்போமானால், ஏசாயாவின் புத்தகத்திலே 46வது அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன், நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது அனுபவமாய் கர்த்தர் என்று சொல்ல கவனிங்க. இந்த உள்ளங்கையில் இருக்கிற பொருள், இந்த கை அப்படி இருக்கும்போது இந்த பொருளை கையை கீழே போட முடியாது. அப்படியானால் இந்த பொருளை அது தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறது, அது ஏந்தி சுமந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன், நீ தான் பாரம் சுமப்பான்னு நினைக்காத, உன் பாரத்தை நானும் சுமந்து கொண்டிருக்கிறேன், உன்னோடு நானும் அதை ஏந்தி கொண்டிருக்கிறேன், உன்னோடு நானும் அதை தாங்கி கொண்டிருக்கிறேன். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை உலகம், குடும்பம், உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். உங்களுடைய காரியங்களை குறித்து எந்த கரிசனை இல்லாதபடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இருக்கிறார் என்று நினைச்சிடாதீங்க. அவர் சொல்றாரு, உள்ளங்களை வரைந்திருக்கேன்னு சொன்னால் உன்னை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமப்பது போல கூட்டங்களிலே, நெருசடியான இடங்களிலே தகப்பன்மார் தன்னுடைய சிறு பிள்ளைகளை தோளிலே வைத்து சுமப்பார்கள். அப்படியாக நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை சொல்வதை பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் இயேசு ஒரு சுமை தாங்கியான நபர் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் உன்னை சுமக்கிற தேவனாக இருக்கிற அப்படினால் நீ ஏன் உன் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்?
நீ ஏன் உன் துக்கங்களை வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாய்? அதை என்னிடத்திலே கொடு. ஆண்டவர் தான் கேட்கிறார். நம்முடைய பாரத்தின், வேதனையின், துக்கத்தின் அனுபவங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கூட யோசித்து பாருங்க. பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்திலே அதை குறித்து எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே இவ்விதமாக எழுதுகிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி நாமளே வாசிக்கிறோம். நம்மை ஏந்தி சுமந்து தாங்குகிற ஒரு தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதில் தான் கர்த்தர் சொல்றார், என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கிறேன். உன்னுடைய சகல பாரங்களையும், வேதனையின் அனுபவங்களையும், காயமான நிலைமைகளையும் நான் உனக்காய் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை சுமக்கிற தேவனாகிய கர்த்தர், நம்மேல் கவனமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன? உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னால், உள்ளங்கையில் இருக்கிற வரையப்பட்டிருக்கிற நீ எப்போதும் நீ என்னை பார்க்க வேண்டும். உனக்கு தேவை இருக்கிறதா? என்னை பார். பிரச்சனையோடு இருக்கிறாயா? என்னை பார். நீ ஏன் மனுஷனை தேடி ஓடுகிறாய்? ஜனங்களை தேடி ஓடுகிறாய்? மற்ற இடத்துல நீ போகிறத அவசியம் என்ன? உனக்கு வழக்கு இருக்கிறதா? என்னை நோக்கி பார். அதைத்தான் 3வது அனுபவமாக நாம் அதில் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 121 சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று உங்களை யோசித்து பாருங்கள், சற்று உங்களை கவனித்து பாருங்கள். நான் உன்னை சுமக்கிறவர், நான் உன்னை கவனிக்கிறவர் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உன்னுடைய சகல தேவையின் மத்தியிலும், உன்னுடைய சகல விருப்பங்களின் மத்தியிலும் நீ என்னை நோக்கி பார், உன் காரியங்களை நீ என்னிடத்தில் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே 34வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. யார் யார் வாழ்க்கையிலே சிலுவை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஒருவேளை ஒரு பக்கம் வேதனை இருக்கும், ஒரு பக்கம் துன்பம் இருக்கும், ஒரு பக்கம் கவலைகளான அனுபவங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதற்கு மத்தியிலே அவரை நோக்கி பார்க்கிற முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. என்னாகும் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நீ வாசிப்பீங்களால், ஜனனுடைய பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தின் நிமித்தம் சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பப்படுகிறது, அது கடித்து அநேகர் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசை பார்த்து சொல்கிறார், ஒரு சர்ப்பத்தின் சாயலை செய்து ஒரு கம்பிலை தூக்கி வை, கடிக்கப்பட்ட மனிதன் அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த 21ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது, சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அதே போல கடிபட்ட ஜனங்கள் அதை நோக்கி பார்த்தது யார் யார் உண்டோ அவர் பிழைத்து கொண்டார்கள். அன்றைக்கு ஒரு மரத்திலே சர்ப்பம் விதமாய் தூக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்காய், உங்களுக்காய், நமக்காய் கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். யார் யார் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு, அவருடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு, அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. அதை தான் தேவனுடைய வார்த்தையில நாம் அங்கே பார்க்கிறோம். 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்களுடைய எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள்
அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் 5 விரல்கள் இணைவது உள்ளங்கை. 5 விதமான ஊழியங்கள் இருக்கிற சபையிலே நீ அங்கமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளங்கையில் இருக்கிற பொருளை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உள்ளங்கையில் இருக்கிற பொருளை அவர் தாங்குகிறார். அந்த உள்ளங்கையில் இருக்கிற பொருள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக உடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் நின்றோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தருடைய உள்ளங்களே நான் வரையப்பட்டிருக்கிறேனா என்பதை அறிந்து தங்களை சீர்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.